மறைக்கப்பட்ட வீர மங்கைகளை எங்களின் தளபதி பாசமிகு விஜய் அவர்களின் வழிகாட்டலின் பேரில் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஐயா அவர்களின் வழிகாட்டலில் மாவட்ட தலைவர் கட்பிஸ் ஐயா அவர்களின் சொல்லுக்கு இணங்க பெண்களின் போராட்டத்திற்காக, பாலியல் வன்கொடுமை போராட்டத்திற்காக நாங்கள் கண்டன விழிப்புணர்வு போராட்டத்தை நடத்தினோம். இந்த போராட்டம் நடத்துறதுக்கு நீங்க எங்க பர்மிஷன் கேட்டீங்க? எந்தெந்த பர்மிஷன் வந்து உங்களுக்கு வழங்கல? லாஸ்ட் கட்டமா வந்து எங்க வந்து நீங்க இந்த போராட்டத்தை எங்களுடைய போராட்டத்துக்காக வந்து முதல்ல எடுத்தோன்னே H1 காவல்துறையில மனு கொடுத்தோம். அந்த மனுவை வந்து காவல் ஆய்வாளர் வந்து உடனே வாங்கிட்டு உடனே கொடுத்துறேன் ஃபர்ஸ்ட் சொன்னார். சரி ஓகே, நாங்களும் அதை ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு எங்களுடைய மகளிர் அனைவரும் சேர்ந்து ஒரு 2 மணி நேரமா காத்திருந்தோம். அதுக்கு பின்னால திரும்பியும் வெளியில இருந்த எங்களை கூப்பிட்டு, இல்ல மேடம் எங்களுக்கு வந்து மேல் அதிகாரிகள் வந்து பர்மிஷன் கொடுக்கல, நீங்க வந்து கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிட்டு மனு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கமிஷனர் ஆபீஸ்க்கு போனோம். 6வது மாடிக்கு போயிட்டு எங்க மாவட்ட தலைவரை கூப்பிட்டுட்டு போனோம். சரின்னு போயிட்டு உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து தடாபுடான்னு என்னன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்க வந்து 7 நாளுக்கு முன்னாலதான் நீங்க கொடுக்கணும். நான் ஒரு வழக்கறிஞர், எனக்கு அதை பத்தி தெரியும், நானும் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி வந்து திடீர்னு எங்களுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க தகவல், நாங்க அதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவங்க என்ன பண்றாங்க, நீங்க திரும்பியும் லோக்கல் ஸ்டேஷன் போங்க, நாங்க வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே திரும்பி என்ன பண்றோம், எங்க தலைவரை கூப்பிட்டுக்கிட்டு, மாவட்ட தலைவரை கூப்பிட்டுக்கிட்டு மகளிர் அனைவரும் சேர்ந்து திரும்பியும் H1 காவல்துறைக்கு போறோம். அங்க போனோம்னா அவரு என்ன பண்றாரு, தோரிங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் உள்ள கூப்பிடுறாரு. போயிட்டு சொல்றோம், ஓகே மேடம் நீங்க வந்து வித்தவுட் பர்மிஷன் மின்ட் கார்னர்ல பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு சில சந்தேகங்கள். ஏன்னா வந்து நாங்க எல்லாமே மகளிருக்கு வந்து பாதுகாப்பு வேணும். திடீர்னு எங்க மேல எல்லார் மேலயும் எஃப்ஐஆர் பாஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? எங்க ஒட்டு மொத்தமே வந்து நாங்க மாவட்ட தலைவரை நம்பிதான் வந்திருக்கோம். சரி உடனே என்ன பண்ண, அடிஷனலுக்கு கால் பண்ணேன். ஐயா இத மாதிரி விஷயம், எங்களுக்கு வந்து எங்களுடைய பண்ண வேண்டிய இடத்துல பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரு என்ன பண்ணாரு, நீங்க இத மாதிரி கமிஷனர் ஐஎஸ்க்கு பேசுங்க அப்படின்னு. உடனே நாங்க அந்த தகவலை தெரிவிச்சோன்னா திரும்பியும் H1 காவல்துறை வந்து எங்களை கூப்பிடுறாங்க இத மாதிரி விஷயம். உடனே நாங்க மாவட்டம் இணை செயலாளர், பொருளாளர் எல்லாரும் சேர்ந்து மகளிர் சேர்ந்து திரும்பி போறோம். உங்களுக்கு வந்து அந்த இடத்த கொடுக்குறோம் நாராயணப்பன் பேருன்னு சொல்லிட்டு. உடனே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. நீங்க வந்து ஆளும் கட்சியை எதிர்த்து பேச போறீங்களான்னு கேட்டாங்க. ஐயா இது எங்களுடைய நேரம், இது எங்களுடைய தலைவர் கொடுத்த தளபதி கொடுத்த பொன்னான மொழிகளை வந்து நாங்க பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றேன், மகளிர் அணி சார்பா வந்து ஒரு மனு கொடுக்கறேன். உடனே இங்க B1 வடக்கு காவல்துறை ஆய்வாளர் வந்து எடுத்து உடனே வாங்க நாளைக்கு எத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இல்ல இப்போ உங்களுக்கு இவ்வளவு இடையூறு வருது, அதே மாதிரி வந்து இந்த மணலி, எண்ணூர், திருவொற்றியூர், மாதவத் பகுதியில அவங்களுக்கு இப்போ வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க இல்ல அவங்களும் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து வந்து இந்த மாவட்ட ஆட்சியில் வந்து நீங்க அவங்க யாருக்கும் பர்மிஷன் கொடுக்கலங்க. நாங்க தாங்க இங்க வந்து எங்களுடைய ராயபுர தொகுதிக்கான மகளிர் இணைந்து போராட்டம் பண்ணி இந்த பர்மிஷனா வாங்கணும். வடசென்னை வழக்கறிஞர் மகளிர் அணி பிரிவு சார். இதுல வந்து ஒட்டுமொத்த எல்லா அணியும் சேர்ந்து மகளிர்கள் வந்தாங்க. இந்த பாலியலே நீங்க சொல்லி தளபதி எதிர்க்கிறது என்னன்னா, இந்த நம்ம பல்கலைக்கழகத்துல அந்த பெண் பாதிக்கப்பட்டது தமிழகம். ஐயா பல்கலைக்கழகம் மட்டும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நவம்பர் முதல் மார்ச் வரை வந்து நிறைய பாலியல் இது வந்திருக்கு. தர்மபுரி, விழுப்புரம், நம்ம தூத்துக்குடி, சென்னையிலே கிக் பாக்ஸிங் பண்ற பயிற்சியாளர் இது பண்ணது. இந்த மாதிரி பல்வேறு பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. பாலியல் இன்னும் நடந்து கொண்டேதான் இருக்கு. இதெல்லாம் வந்து கேட்டா, அப்பா நாங்க தான் உங்க பாதுகாவலர், நீங்க வந்து பாதுகாவலர் கிடையாது, எங்களுக்கு எங்க தளபதி வர வரைக்கும் கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துதான் ஆகணும். அதுக்கான கண்டன ஆர்ப்பாட்டம் தான் இன்று நாங்க நடத்திய போராட்டம். என்னுடைய பேர் வந்து லேகா, நான் வந்து மகளிர் அணியில இருக்கேன், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் அணியில இருக்கேன். நமது வடசென்னை மாவட்ட தலைவர் கட்பீஸ் விஜய் அவர்கள் மற்றும் நவீன் மற்றும் ஜெகன், ஆர்கே மகனி, இவங்க எல்லாம் வந்து இந்த சர்க்கிள்ல இருந்த மொத்த லேடிஸையும் கூப்பிட்டு வந்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து வந்தாங்க. எங்களுக்கு நல்ல ஒருங்கிணைப்பு கொடுத்தாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம வந்து இந்த மகளிர் தினம் கொண்டாடுறதே எதுக்கு சார்? மகளிருக்கு வந்து இன்னைக்கு சேஃப்டியே கிடையாது. நாட்டுல ஒரு நாளும் நியூஸ் பேப்பர் வாசிக்கும் போதும் ஒரு பிரச்சனை. திடீர்னு ரோட்ல போற குழந்தை திடீர்னு மிஸ் ஆகுது. எங்கன்னு பார்த்தா ஒரு 60 வயது முதியவர் வந்து கூட்டிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செய்யறாரு. நேத்து ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு 2 பசங்க என்ன பண்றாங்க, 2 பொண்ணுங்களை பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. அப்ப அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு, அரசு அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது இங்க கேள்விக்குறியாவே இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அந்த குழந்தை திடீர்னு இறந்து போகுது. எதனால இறந்து போகுதுன்றது தெரியல. திடீர்னு பார்த்தா ஆசிரியர்கள் அடிச்சாங்க அப்படின்றாங்க. அது ஆசிரியர்கள் அடிச்சார்களா, இந்த அதிகாரத்தினால அது மறைக்கப்படுகிறதான்றது கூட நம்மளோட மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வே இல்லாம இருக்கு. இந்த விழிப்புணர்வு வந்து இந்த லேடிஸ்க்கு நல்ல விழிப்புணர்வா இருக்கணும். மக்கள் வந்து இதுல இருந்து வந்து கண்விழிச்சு வந்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து மக்கள் வந்து நல்ல வாக்குகள் அளித்து நல்ல தலைவரை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கணும்ன்றதுதான் எங்களோட ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை சார். மேடம், நீங்க முழுக்க தேர்தலை மட்டுமே மையம் கொண்டு சொல்ற மாதிரியே இருக்குது. பெண்களுக்கான பாதுகாப்பு தானே நம்ம முன்னெடுக்கிறோம் சார். பெண்கள் பாதுகாப்பு ஓகேங்க சார். இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு டெய்லி நீங்க இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நியூஸ் வந்து பாலியல் சம்பந்தப்பட்ட நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா ரயில்ல வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்து விழுறாங்க. ஒரு 2 நாள் சிசு இறந்து போயிடுது. அடுத்த நாள் அறிக்கை விடுறாங்க, 2 லட்சம் நிதி. அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன் சார், நிதியை மக்கள் வந்து லேடிஸும் சரி மக்களும் சரி உங்ககிட்ட நிதியை எதிர்பார்க்கல, சரிங்களா? நீதியை மட்டும் தான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த நீதி வந்து இன்றைக்குமே வந்து கேள்விக்குறியாவே இந்த நாட்டுல நடந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து இந்த மகளிர் தினம் கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கும்? இப்போ வந்து ஒரு மகளிர் சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த மகளிர் தினம் கொண்டாடுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்ல, நாட்டுல என்னென்னவோ நடக்குது, அதெல்லாம் யோசிச்சு நம்ம மகிழ்ச்சியான இந்த மகளிர் தினத்தை நம்ம கொண்டாடுறோமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க நிறைய கேள்விக்குறியாவே இருக்கு. முக்கியமா பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இந்த நாட்டில் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டே இருக்குது சார். இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழக சார்பா என்னமா பண்ணுங்க கலெக்டர் சார்? நேத்து வந்து நம்ம வந்து கமிஷன் ஆபீஸ் போயிருந்தோம். நேத்து நைட்டு கமிஷன் ஆபீஸ் பர்மிஷன் கேட்டு போயிருந்தோம். அவங்க என்ன பண்ணாங்க, மேடம் சொன்ன மாதிரி இல்ல கூப்பிட்டு பேசுறோம், இல்ல நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, ஏதா வந்திருக்கீங்க, நாங்க இந்த மாதிரி இல்ல நீங்க பர்மிஷன் வாங்கினா நீங்க 7 டேஸ். நான் என்ன கேக்குறேன், இன்றைக்கு எதிர்கட்சிக்காரர்களும் ஆளுங்கட்சிக்காரர்களும் வைக்கின்ற ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்திற்கும் இதே பர்மிஷன் கொடுக்கும் அரசாங்கம் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மட்டும் ஏன் இந்த பர்மிஷனை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத எங்களோட கேள்வி. மறுக்கிறாங்க. நீங்க போனோடனே லெட்டர் ஏங்க நீங்க என்ன சொல்ல போறீங்க, என்ன பண்ண போறீங்க சார்? நாட்டுல அவன் என்னென்னவோ பண்றான். நாங்க ஜஸ்ட் ஒரு ஆர்ப்பாட்டம், அது மகளிர் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மட்டும்தான். அதுக்கு நீங்க என்ன பேச போறீங்க? நாட்டுல அங்க இருக்க அக்யூஸ்டுங்களை விட்டுறீங்க. ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி பண்ணணும்னு ஒரு மகளிர் வராங்கன்னு போது அவங்கள ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்டோட நடத்தணும் சார். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கணும். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நீங்க வந்து அங்கீகரிக்கணும் தவிர அதை நிராகரிக்க கூடாது இந்த அரசு. அப்போ அவங்களுக்கு எந்த இடத்துல இருந்து கால் வந்து நீங்க இதுக்கு பர்மிஷன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மட்டும் நிராகரித்து கொண்டே இருக்கிறார்கள் எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் சரி. இவங்க மட்டும் பேனருங்க நிறைய வைக்கிறாங்க. நம்ம எதுவுமே பண்ணாமே வந்து நாங்க பேனர் வைக்கிறோம், இது பண்றாங்க, தமிழக வெற்றிக் கழகம் இங்க காசு வாங்குறாங்க, இங்க போஸ்டிங்காங்க, இது பண்ற தப்பெல்லாம் இவங்க பண்ணிட்டு தமிழக வெற்றிக் கழகம் எங்களோட தளபதி அவர்களை மட்டுமே மீன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, முக்கியமா வந்து தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு வேரே வந்து வராத அளவுக்கு தான் அவங்களோட செயல்பாடு எல்லாமே இருந்து கொண்டே இருக்கு. இப்ப நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தினா கூட அங்க விழிப்புணர்வாவி இவங்க ஃபேமஸ் ஆயிடுவாங்களா, இல்ல விஜய் வந்து இதுல என்ட்ரி வந்துருவாரா, இல்ல முதலமைச்சர் ஆயிடுவாரா அப்படின்ற ஒரு பயத்தோடவே அவங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க சார். நாங்க வந்து கரண்ட்ல இருக்க எல்லா விஷயத்தையும் கொண்டு வரோம். அவர் சிஸ்டமேட்டிக்கா எல்லாமே பண்றாரு. நிறைய புதிய விஷயமான எல்லாமே கொண்டு வராரு. இது இருக்கிற அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? பெண் குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு கொண்டு இருக்காங்க? திடீர்னு ஒரு 3 வயசு குழந்தை ரோட்ல போது திடீர்னு கூட்டிட்டு போய் பாலியல் வன்புணர்வு பண்றாங்க. திடீர்னு என்னன்னு தெரியும். அதுக்கு ஒரு அறிக்கை விடுறாங்க, நிதி கொடுக்குறாங்க. நிதின்னு கொடுத்துட்டே வந்தா நீதி எங்க இருந்து சார் கொடுப்பாங்க அவங்க? வணக்கம். தமிழக வெற்றி கழக சார்பில் நான் கேத்ரின் கணேசன். மகளிர் தின வாழ்த்துக்கள்னு இன்னைக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா பிரமுகர்களும்
வாழ்த்துக்கள் சொல்லி பூங்கொட்டு கொடுத்து வீடியோ அனுப்புறாங்க, போட்டோ அனுப்புறாங்க. அதை ஏற்கக்கூடிய மனநிலையில நாங்க இல்ல, மகளிரான நாங்க இல்ல. என்ன காரணம்னா, போன வாரம் வரைக்கும் ஈசிஆர் ரோட்ல குடும்பத்தோட போன பெண்களை கூட மறிச்சு அட்டகாசம் பண்றதுக்குரிய அளவுக்கு இந்த தமிழக அரசு முயற்சி செஞ்சிட்டு இருக்கு. அந்த பிள்ளைகளும் அப்படிதான் வளர்ந்துருக்காங்க. அதனால எங்களால இதை ஏற்க முடியல. உங்ககிட்ட இருந்து வர வாழ்த்துக்களை எங்களால ஏற்க முடியல. இதுக்கு இன்னும் முக்கியமான காரணம் என்னன்னா, எங்க அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ஆனா என் மனநிலை உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறத விட பாதுகாப்பு உணர்வை கொடுக்க மட்டுமே நான் இருக்கிறேன். நான் வந்துட்டேன் சொல்றவங்க மத்தியில என் செயல்பாடு நான் இருக்கேன் அப்படின்றத காட்டுறதுக்காக மகளிர் அணி அனைத்தும், எல்லா மகளிரும் தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் வாரியாக அனைவரும் ஒன்று திரண்டு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராடுங்கள். அந்த போராட்டம் எப்படி இருக்கணும்னா, இனிமே விழிப்புணர்வா மாறணும். போராடுறது, கோஷம் போடுறது, நடுவுல மறியல் பண்றதா இருக்க கூடாது. மக்களுக்கு விழிப்புணர்வா இருக்கணும்.